அவருடைய பேர் பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட் உம்ரான். வந்து அந்த புஸ்தகம் ஒன்று எழுதியிருக்கிறார். என்ன அப்படின்னா, டார்ச்சஸ் ஃபார் கிரைஸ்ட். டார்ச்சஸ் ஃபார் கிரைஸ்ட் தமிழில் பார்த்தீங்கன்னா படுவேதனையில் பரம வெற்றி அப்படின்னு புஸ்தகத்தை அவர் எழுதியிருக்கிறார் வாழ்க்கை குறித்து. அதை படித்தவங்களாம் சொல்லியிருக்காங்க, இந்த புஸ்தகத்தை நம்மளால் படிக்கவே முடியாது பாஸ்டர். இவ்வளோ பாடுகள் ஒரு மனிதன் கத்தருக்காக பற்று, அவர் கத்தருக்காக நின்றுருக்காருன்னா அவர் உண்மையாக கத்தருக்காக நின்ற ஒரு நாட்களில் அவர் வாழ்ந்து கொண்ட நாட்களிலே கம்யூனிசமும் சபையும் ஒத்து போன ஒரு நாட்கள். அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா கம்யூனிசம் என்பது சபைகளை துன்புறுத்துக்கிறதா இருந்துச்சு. சபைகள் இருக்கக்கூடாது. இன்றைக்கி சில நாடுகளில் பார்த்தீங்கன்னா கம்யூனிசம் அதிகமாக, சபைகள் நடத்தக்கூடாது, சபை நடத்த. இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் எல்லாரும் ஒரே ஒரு குடும்பமாக வாழ்கிறோம். தமிழ்நாட்டை விட்டு நீ எங்கே போனாலும் கிறிஸ்தவங்களுக்கு பிரச்சனை தான். என்ன நடக்குது அப்படின்னா, எல்லா சபை போதகர்களும் ஒன்றாய் கூடி அந்த ஒரு கூட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கம்யூனிஸ்ட் தலைவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. இந்த கம்யூனிஸ்ட் தலைவர் பேச பேச சபை தலைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, வேதத்தில் சொல்லப்பட்ட மனிதர் இவர் தான், வேதத்தில் சொல்லப்பட்ட காப்பாற்ற வந்த கடவுள் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சபையில் இருக்க ஒவ்வொரு தலைவர்களும் அந்த ஸ்டாலின் ஆகிய உலக மனுஷனை குறித்து என்ன பண்ணுறாங்க, பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பேசிட்டு இருக்க 2 பேர் மாத்திரம் அந்த கூட்டத்துக்குள்ளே உட்காந்து அழுது கொண்டு இருக்கிறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிச்சர்ட் உம்ராண்டும் அவருடைய மனைவி 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, அழுது கொண்டு இருக்கிறாங்க. என்னென்னா, இங்கே ஒரு தேவ தூசம் நடந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டிய இடத்துல மனுஷனுடைய என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்களே. இந்த இடத்துல ஒரு தேவ தூசம் நடந்து கொண்டு இருக்கிற அழுது 2 பேருடைய கண்களிலும் தண்ணீர் வந்து அழுது கொண்டு இருக்கிறாங்க. எல்லாரும் மனுஷங்களும் அவங்கள உயர்த்தி ஏன்னா அவங்க உயர்த்தி பேசினா தான் தேசத்தில் வாழ முடியுங்கிறதுக்காக அவங்களை உயர்த்தி சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. இவங்க 2 பேருடைய கண்களும் தண்ணீர் வழிந்து கொண்டு இருக்கிறது. அவங்க வந்து ஜோமென்ட்டு சொல்கிறாங்க, அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, இன்றைக்கி என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லும் பொழுது ஒய்ஃப் சொல்கிறாங்க, இது எப்படியாச்சும் நம்ம ஏதாச்சும் பண்ணியாகணும்னு சொல்லும் பொழுது அவர் கணவர் சொன்னாராம்மா, இன்றைக்கி நான் எழுந்து பேசணுன்னா உன் கணவரை இனிமேனால பார்க்க முடியாது, உன் கணவர் உன்னால் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாதுன்னு சொன்ன உடனே அவங்க ஒரே வார்த்தை சொன்னாங்களாம்மா, இப்படி கூட்டத்தோடு இருக்கிற கணவரை விட வீரத்தோடு கூட கர்த்தருக்காக செத்து போகிற கணவரை நான் விரும்புகிறேன்னு சொன்னாங்களாம். சொன்னதுக்கு பின்பதாக அந்த ஆயிரக்கணக்கான கூட்டத்தின் மத்தியில் அந்த ரிச்சர்ட் உம்ரான் எழுந்து நின்று அவர் சொல்கிறாரு, சபை இந்த நாட்களில் தேவதூசனை பண்ணி கொண்டிருக்கிறது, சபை இந்த நாட்களில் தேவனுடைய நாமத்தை காயப்படுத்தி கொண்டிருக்கிறது, கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டிய இடத்துல மனுஷனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி அவர் இந்த மனுஷனையெல்லாம் கை நீட்டி நீங்கள் செய்வது தேவ தூசணம் என்று சொல்லி அநேக மனிதர்கள் அவரை நேருக்கு நேர் சொன்னதுக்கு பின்பதாக அவர் மேலே எல்லாருடைய கோபமும் பற்றி எறிகிறார். நடந்ததுக்கு அப்புறம் இவர் மேலே அந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்க மனிதர்கள்லாம் கண் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நாள் அவர் அந்த ரோட்டில் நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது இவர் கடத்தப்படுகிறார், அதாவது அரசு செய்யப்படுகிறார். கடத்தப்பட்டு அவங்களுடைய சிறைச்சாலையில் சிறைச்சாலை கொண்டு வரப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 7 ஆண்டுகள் மகா உபத்திரவம் போட்டு அடிக்கிறது, மிதிக்கிறது, அவர் போட்டு அடித்து உதைக்கிறது, அவர் சரீரத்தை காயப்படுத்துவது, அவர் சரீரம் முழுதும் கிழிச்சு எடுப்பது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மகா உபத்திரவம். அவர் அந்த 7 வருடங்களுக்கு அப்புறம் மறுபடியும் ரிலீஸ் பண்ணுறாங்க. ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அவர் இந்தியாவில் வந்து பிரசங்கம் பண்ண வருகிறார். இந்தியா வரும்போது அவர் சட்டைகளை கழட்டி காமிச்சாராமா. சட்டைகள் முழுவதும், உடம்பு முழுவதும் ஓட்டை போடப்பட்டுருந்துச்சாமா, உடல் முழுவதும் ஓட்டை போடப்பட்டுருச்சாமா. அவர்கிட்ட கேட்கும்போது சொன்னாராமா, அந்த அக்னி கங்கு இருக்கும் இல்லையா, அக்னி கங்கை வந்து இரும்பு கம்பியில் வச்சு அந்த அக்னி கங்கால முதுகள் அப்படியே ஓட்டை போடுவாங்களாம். அல்லேலூயா. அவர் உடம்பு முழுவதும் பல துளைகள் இருந்துச்சாமா, ஓட்டை போட்ட துளைகள். பாருங்க எத்தனை பாடுகள். அவங்க ஒரே வார்த்தை சொல்கிறாங்க, நீ கர்த்தரை மறுதலி, கர்த்தருடைய வார்த்தை நீ மறுதலி, நான் உன்னை விட்டுறேன். என்ன பண்ணுவாங்களாமா, ஒரு சின்ன ரூம் இருக்குமாம்மா, இதான் ஒரு சின்ன இதான் ரூம்னு வச்சுக்கோங்களேன், இதான் ஃபுல் பிட் ரூம். இந்த ரூம்குள்ளே அவர் நிப்பாட்டி வச்சுட்டு 4 பக்கமும் கூர்மையான ஆணிகள் இருக்குமா, கூர்மையான ஆணிகள், நகரவும் முடியாது படுக்கவும் முடியாது, அப்படி நின்றது போலவே இருக்கணும். பல மணி நேரம், பல நாட்களாய், பல இரவுகளாய் நின்றுருக்காராம். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நான் சிறைச்சாலையில் இருக்கும்போது எனக்கு கலர் கூட மறந்து போயிடுச்சு, எனக்கு இதுதான் பச்சை சிவப்பு மஞ்சள் கலர் கூட எனக்கு மறந்து போயிடுச்சு, எனக்கு ஒரே ஒரு கலர் ஞாபகம் இருக்குது, அது கிரே கலர். என்னுடைய சிறைச்சாலைக்குள்ளே இருட்டுக்குள்ளே அந்த காஸ்டியூம்ஸ் அவங்க போட்டிருக்க உடைகளும் கிரே கலரில் இருக்கும். அந்த சிறைச்சாலை இருட்டுக்குள்ளே என் கலர் கூட எனக்கு என்ன ஆயிடுச்சு, மறைஞ்சு போயிருச்சு. ஆனாலும் அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, கிறிஸ்துவின் அன்பை மறுதலின்னு சொன்னாங்க. ஆனாலும் அன் ஜீவனை பிடிச்சு கொண்டு நான் சொன்னேன், கிறிஸ்துவின் அன்பை என்னை விட்டு பிரிப்பவன் யார்? அல்லேலூயா. இவனை பார்க்குறாங்க, இவர் இப்படியே விட்டுட்டே தான் என்ன பண்ண முடியலை, இவரை பிரிக்க முடியலையே. இவனை எத்தனையோ அடி அடித்து பார்த்தாச்சு, மிதிச்சு பார்த்தாச்சு, உதச்சு பார்த்தாச்சு, இவனை கொன்று பார்த்தாச்சு, சாகர நிலைமைக்கு போய் பார்த்தாச்சு, இவனை எத்தனையோ உபத்திரவங்களை பட்டு பார்த்தாச்சு. ஆனால் இவன் என்ன பண்ண மாட்டேங்கிறான்,
நம்ம ரூட்டுக்கு வர மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணாங்கன்னா, இவன் இருக்கிற பக்கத்து ரூமில் அவனுடைய மனைவியை கூட்டிகிட்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சத்தம் கேட்குற ஒரு இடத்துல வச்சு மனைவியை துன்புறுத்தி அடிக்கிறாங்க. மனைவி கத்துற சத்தத்தை அவர் கேட்குறார். மனைவி கத்துற சத்தத்தை கேட்ட உடனே அப்பவும் அவர் வந்து பார்க்கணுங்கன்னா கிறிஸ்துவின் நாமத்தை அவர் மறுதளிக்கலை. கிறிஸ்துவின் நாமத்தை அவர் கெட்டியாக பிடிச்சு கொண்டிருந்தார். பார்க்குறாங்க, இத்தனை பிரச்சனை ஆகி கூட மறுதளிக்கன்னு சொன்னதுக்கப்புறம் அவருடைய மூத்த மகனை என்ன பண்ணுறாங்கன்னா கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து 2 கைகளையும் அந்த சங்கிலியில் கட்டப்பட்ட நிலைமையில் வச்சுட்டு ஒரு இரும்பு ராடை எடுத்து அவன் உடம்பு முழுவதும் அடிக்கிறாங்க. உடம்பு முழுவதும் அடியடின்னு அடிக்கிறாங்க. அவன் கத்தி கதறான். இன்றைக்கி யோசிச்சு பாருங்களேன், நம்ம பிள்ளைகளை கூட்டு வந்து நம்ம முன்னாடி வச்சு ஒரு இரும்பு ராடை வச்சு ஒரு அடித்து நீ கிறிஸ்துவின் அன்பை மறுதலின்னு சொல்ல நம்ம என்ன பண்ணுவோம்? ஆனால் அந்த மனுஷன் அத்தனை அடி அடித்த போது கூட அமைதியாக இருக்கிறாரு. ஆனால் அவன் கத்துற அந்த கதறுகளை பார்த்துட்டு அவன் என்னன்னு சொல்லி துன்புறுத்துறாங்கன்னா, அந்த நாட்களில் ரகசியமாக கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ரகசிய கிறிஸ்தவர்கள். ஏன்னா அந்த நாட்களில் துன்புறுத்துதல் அதிகமாக இருந்ததுனால கிறிஸ்தவர்கள் ரகசியமாக இடங்களில் ஜெபிப்பாங்க, ரகசியமாக ஒளிஞ்சு கொண்டு இருப்பாங்க. அவன் சொல்லி அடிக்கிறாங்க, நீ ரகசிய கிறிஸ்தவர்கள் எங்கே இருக்காங்கன்னு சொல்லி, யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி எங்களுக்கு காட்டி கொடுன்னு சொல்லி அடிக்கிறாங்க. அவர் ஒருபோதும் என்ன பண்ணலை, அதை காட்டி கொடுக்கல. தன் பிள்ளை கூட்டு வந்து இரும்பு ராடை வச்சு உடல் முழுதும் அடித்து அவனை அடித்து துன்புறுத்துறாங்க. அப்பவும் என்ன பண்ணல, அவர் சொல்லலை. ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சோடனே பையன் கதறதை பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு, நான் சொல்லிடுறேன் என் பையனை நீ விட்டுன்னு சொன்ன உடனே பையன் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, அப்பா தயவு செஞ்சு என்ன பண்ணிடாதீங்க, சொல்லிடாதீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் பரலோகத்துக்கு போயிடுவேன். நான் பரலோகத்துக்கு போகும்போது மறுதளித்த பிள்ளை என் வாழ்க்கையில் பரலோகத்துக்குள்ள வரான்னு பரலோகம் சொல்லக்கூடாது ஆண்டவரே, பரலோகம் சொல்லக்கூடாதுப்பா. கொஞ்ச நேரத்தில் நான் பரலோகத்துக்கு போயிடுவேன். எப்படியாச்சும் கொஞ்ச நேரம் எனக்காக நீங்கள் உங்கள் உயிரை பிடிச்சிக்கோங்க, நான் சீக்கிரமாக பரலோகத்துக்கு போயிடுவேன்னு அந்த பிள்ளை சொன்னானாமா. சொன்ன அந்த வார்த்தையை கேட்ட அந்த ஜெயிலர் என்ன பண்ணானா, அதே இரும்பு ராடை எடுத்து அவன் உச்சன் தலையில் அடித்த உடனே தலை சிதறி செத்து போனான். அப்பையும் அவர் கிறிஸ்துவின் அன்பை மறுதளிக்கவில்லை. அப்பையும் அவர் கிறிஸ்துவின் அன்பை பிடிச்சு கொண்டிருந்தார். அல்லேலூயா. இப்படியெல்லாம் நடந்ததுக்கப்புறம் அவனை சிறைச்சாலையில் போட்டு இன்னும் அதிகமாக துன்புறுத்த ஆரம்பித்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் சிறைச்சாலைக்கார வருவானாம், அவனுக்குன்னு போடப்பட்ட ஒரு ஜெயிலர் வருவானாமா. வந்து பார்க்கும்போதெல்லாம் முழங்காலே நின்றுருப்பாராம். அத்தனை அடி, சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, வேதனைப்படுத்திருப்பாங்க. பிள்ளை செத்து போச்சு, கண்ணு முன்னாடியே அடித்து கொண்டுட்டாங்க. மனைவி என்ன ஆச்சுன்னே தெரியலை. அப்பையும் முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணி கொண்டிருப்பாராம். அதை பார்த்த ஜெயிலர் கோவப்பட்டு அவனை அடின்னு அடித்து துன்புறுத்துவாராம். அடுத்து மறுபடியும் ஒரு டைம் பார்க்கும்பொழுது வந்து பார்க்குறாரு. வந்து பார்த்தா மறுபடியும் முழங்காலில் பிள்ளை செத்து போனதுக்கப்புறம் முழங்கால மறுபடியும் முட்டி போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருப்பாராம். அவர் வந்து அவர் அடி நடித்து அவரை மிதித்து அவரை துன்புறுத்தி, இன்னும் எதுக்குடா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற? உன் பிள்ளை உன் கண்ணுடைய செத்து போச்சு, உன் மனைவி என்ன ஆனானே தெரியலை, உன் வாழ்க்கை இதோட அவ்வளோதான், நீ எதுக்காக என்ன ஜெபம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவர் முட்டி போட்டு ஜெபிச்சு அதே நிலைமைன்னு சொல்கிறாமா, நான் உனக்காக ஜெபம் பண்ணிகிட்ருக்கேன், நான் உனக்காக நான் ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கேன். டார்ச்சர்ஸ் ஃபார் கிரைஸ்ட். இந்த பாடுகள் எத்தனை பேரால் பெற்றுக்கொள்ள முடியும்? எப்பவுமே ஜோசப் அவர்கள் சொல்லுவார், ஜெபிக்கிறவன் செத்துருவான், ஆனால் ஜெபங்கள் ஒரு நாளும் சாவதில்லை. ஜெபிக்கிறவன் எப்பயுமே செத்து போயிடுவான், ஆனால் ஜெபிக்கிற ஜெபங்கள் என்றைக்குமே சாவது கிடையாது. ஒரு மனுஷனால் அப்படிப்பட்ட நிலைமையிலையும் ஜெபிக்க முடியுமாங்கிறது அசாத்தியமான காரியம். அவருக்கு பலன் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, ஆனாலும் கர்த்தருடைய சமூகத்தில் விடாப்படியாக இருந்தார். இன்றைக்கி நம்மளை நல்லா வச்சுருக்கார். இன்றைக்கி நமக்கு நல்ல வீடு இருக்குது, நல்ல வாழ்க்கை இருக்குது, போதுமான அளவுக்கு நல்ல வருமானம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம அப்படிப்பட்ட தேடுறோமா? யோசிச்சு பாருங்களேன். இன்றைக்கி அவ்வளோ பாடுகள் மத்தியில் கூட கர்த்தரை தேடுகிற அநேக பரிசுத்தவான்கள் இருந்தார்கள். இன்றைக்கி சொல்லப்படுகிற இந்த மனிதன் பாருங்கள், எத்தனை பாடுகள், கண்ணு முன்னாடியே தன் பிள்ளை அடித்து கொள்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, என்னத்தை வேணால் விட்டுருவேன், கிறிஸ்துவுக்காக, மனுஷனுக்காக கிறிஸ்துவை ஒருபோதும் நான் விட மாட்டேன். அல்லேலூயா. ஊழியங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. நல்லா பேசுகிறது இன்றைக்கி ஜாலியாக இருக்கலாம், ஆனால் பாடுகளை அனுபவிக்கணும். கர்த்தருடைய பிள்ளையை வாழும்போது பாடுகள் நமக்கு தேடி வரும். கிறிஸ்துவை மறுதளிக்க சொல்லி உலகம் நம்மளை துன்புறுத்தும். சாத்தான் ஒரு பக்கம் பிரச்சனைகளை கொண்டு வருவான், ஒரு பக்கம் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை இருக்கும், ஒரு பக்கம் வெளியிருந்து பிரச்சனை அதிகமாக இருக்கும், ஒரு பக்கம் நிம்மதி இருக்காது. பாருங்க, அவரை வச்சு என்ன பண்ணுவாங்களாமா, அவன் அந்த கூண்டுக்குள்ளே வச்சுட்டு ஒரு மியூசிக் போட்டே இருப்பாங்களே, என்னன்னா கம்யூனிசம் இஸ் பெஸ்ட், கம்யூனிசம் தான் பெஸ்ட்னு சொல்லி அதை மைக்கு காதுகிட்ட ஒரு ஸ்பீக்கர் வச்சுருப்பாங்களாமா. அதை கேட்க அவன் மூளையே குழம்பிடுமாம்மா.
அவர் சொல்கிற சாட்சி. அதை கேட்குற மனுஷனால என்ன பண்ண முடியாது, நிதானமாக இருக்க முடியாதாம். ஏன்னா ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது காதுக்குள்ள அந்த வார்த்தை கேட்டுக்கிட்டே இருக்குது. ஒரு ஸ்பீக்கரை வச்சு காதுக்குள்ள அந்த வார்த்தை கேட்டுக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும், மூளை குழம்பிடும். அப்படிப்பட்ட நிலைமையில தான் அவர் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறார். அல்லேலூயா, சத்தம் ஒரு அல்லேலூயா, சத்தம் ஒரு அல்லேலூயா. பாருங்க, எல்லாத்தையும் இழந்த சூழ்நிலையில் கூட அவர் தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு, கர்த்தாவே இந்த வாழ்கிற இந்த வாழ்க்கை உமக்காக நான் வாழுவேன். அல்லேலூயா. எத்தனை பேருங்க இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ முடியும்? இந்த ரிச்சர்ட் உம்ரான் பாருங்க, எத்தனை இழப்புகள். தன் மனைவி என்னானாங்கன்னு தெரியல, பிள்ளை கண்ணு முன்னாடி அடித்து கொள்கிறாங்க, சரீரம் முழுதும் காயப்படுத்துகிறாங்க, துன்புறுத்துகிறாங்க. ஆனாலும் அவர் ஒருபோதும் கூட கிறிஸ்துவை மறுதலிக்காமல் கர்த்தர் மேலே வைராக்கியமாக இருந்தார். அல்லேலூயா, சத்தம் ஒரு அல்லேலூயா. இன்னைக்கு பவுலை பற்றி சொல்லுகிற நாம், பவுளுடைய ஊழியத்தை பற்றி சொல்லுகிற நாம், பவுல் சாதாரணமாக செத்து போனலைங்க. பவுல் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, நடு ரோட்டில் வச்சு தலையை 2 துண்டாக வெட்டி சாகடிக்கிறாங்க. நடு ரோட்டில் வச்சு தலையை துண்டாக வெட்டி கொள்கிறாங்க. வேதத்தில் பின்பற்றின 12 சீசர்களும் செத்து போனது எப்படி தெரியுமா? எப்படி தெரியுமா செத்து போனாங்க? ஒருத்தரோட உடம்பை தோலை உயிரோடு இருக்கும்போது உரிச்சாங்க. ஒரு மனுஷனை தலைகளா சிலுவையில் கட்டி தொங்க விட்டு நடுவில் ரம்பத்தை வச்சு நடு 2 அறுத்து கொன்றாங்க. பாடுகள் மத்தியில், பரம வேதனைகள் மத்தியில் கர்த்தருக்காக வாழ்ந்தார்கள். இன்றைக்கு நாம் எப்படி இருக்க போகிறோம்? இந்த உலக வாழ்க்கையில் சுகபோகமாய் வாழ்ந்து உண்மையாக பிரச்சனைகள் இல்லாமல், பிரச்சனைகள் வந்தால் கர்த்தரை மறுதலிச்சு போகிறவர்களாக இருப்போமானால் நம்மை போல பரிதபிக்கப்பட்டவர்கள் யாரும் இல்லை. வேதம் சொல்லுகிறது, பவுல் சொல்கிறாரு, என்னத்தை இழந்தாலும் கிறிஸ்துவை நான் ஒருபோதும், சொல்லுங்க, ஒருபோதும். ஹல்லேலூயா. டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், இன்றைக்கி ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறேன். கர்த்தருக்காக நான் பாடுகளை அனுபவிக்க நாம் ஆயத்தமாக வேண்டும். கர்த்தருக்காக பாடுபடுகிறவங்க தான் கர்த்தர் தேர்றார். கர்த்தருக்காக பாட்டு பாடுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. கர்த்தருக்காக பிரசங்கம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. கர்த்தருக்காக டான்ஸ் ஆடுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் பாடுகள் மத்தியில் கர்த்தரை தேடுறவங்க சிலராக தான் இருக்காங்க. அல்லேலூயா.